ஆனந்த பத்மநாப சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மீக சொற்பொழிவாளர். அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. பெண்களுக்கு சுவாதந்திரியம் கொடுக்கிறது. அவர் பேர் என்ன சொன்னீங்க? ஆனந்த பத்மநாப சுவாமிகள். அது என்ன சுவாமிகள்? பிரம்மாவா போடா. ஆனந்த பத்மநாபன் சொல்லுங்க, அது என்ன சாமி? லோகம் கெட்டுடுத்து வாடா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. பெண்களுக்கு சுவாதந்திரியம் கொடுக்கிறது. அந்த சுவாதந்திரியம் ப்ரொடெக்டபிளா இருக்கணும். கட்டுப்பாடற்ற சுதந்திரம் இல்லை. ஒரு மாடை 10 அடி கயிறுல கட்டுவான். ஏன்னா அந்த 10 அடி கூட அதை உட்காரலாம், நிக்கலாம், ஏந்துக்கலாம். இல்லைன்னா அந்த மாடுக்கு பாதுகாப்பு கிடையாது. கொஞ்சம் தாண்டி போச்சுன்னா, வயல்வெளிக்குள்ளே போச்சுன்னா பக்கத்து வயல்காரன் வந்து அடிப்பான், இல்லைன்னா புலி சிங்கம் வந்துடும். ஸோ இந்த மாடை காப்பாற்றுறதுக்கு தான் அதுக்கு கயிறு கட்டுக்கே தவிர்த்து அதை கட்டுப்பட்டித்தனம்னு அடிச்சக்கூடாது. நீங்களா யாருடா? அந்த மாதிரி பெண்களை காப்பாத்துறதுக்கு, பெண்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நம்முடைய தர்மம். பெண்கள் நமக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட். அவ நம்ம லைஃப்ல இல்லைன்னா நம்மளால எந்த காரியமும் பண்ண முடியாது. அந்த மாமா சொல்றது அந்த பக்கத்துல இருக்க மாடு எவ்வளவு அமைதியா கேட்டு. சாஸ்திரத்துல வந்து பெண்கள் எப்பயுமே வந்து உயர்ந்த ஸ்தானத்துலதான் இருந்திருக்கிறாங்க. ஆனா இப்போது அப்படி இல்ல. நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க? ரொம்ப கேவலமா பாக்குறேன். என்ன கோபத்துல இருந்தான அளவு காரிய மூஞ்சில் துப்பிட்டா. இந்த ஆனந்த பத்மநாபன் சொன்னதெல்லாம் வந்து ஆரிய பார்ப்பனர் வீட்டில் பிறந்த பெண்களுக்கு. எங்க ஊர் பொம்பளைங்களை ஏமாத்த முடியாது. ஆரிய பார்ப்பன வேத மதத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறவங்க இந்த நிலத்தினுடைய வந்தேரிகள். வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. அவர்கள் இங்க வந்ததற்கு பிறகு அவர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை ஒரு பொதுவான கலாச்சாரமாக, பண்பாடாக எல்லார் மேலேயும் திணிக்கிற வேலையை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவங்க தொடங்கிட்டாங்க. இந்த கத்திரிக்காய் என்னைக்கு ஒழியுதோ அப்பதான் இந்தியா உருப்படும். அதாவது மாடை வந்து நம்ம கைத்துல கட்டி போடுறோம், வயல்ல மேஞ்சிடக்கூடாதுன்னு தானே. பெண்கள் மாடிற்கு உவமைப்படுத்தி பேசுவதுங்கிறது எவ்வளவு தவறானது. அதுக்கே உன்னை செருப்பால் அடிக்கிற கல்ட்ரா. மாடும் பெண்ணும் ஒன்னா? செருப்பு பிஞ்சிரும். நீ இப்படிதான் கம்பேர் பண்ணுவியா? நாக்கு உளறிச்சனே மவனை உளறதுக்கு நாக்கே இல்லாம பண்ணிடுவேன். பெண்களை வச்சிருக்கிறது ஆரிய பார்ப்பனர்கள். அந்த சாஸ்திரம் சொல்றதுக்கான காரணமே பெண்களை நாங்க கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிறோம், கட்டுப்பாடாக வச்சிருக்கோம், தெய்வமாக வச்சிருக்கோம், உயர்ந்த அந்தஸ்துல வச்சிருக்கோம். ஆத்த விட்டு வெளியிலே போக கூடாது. போனா சிங்கப்புலி வந்து கடிச்சு தின்னுப்படும். இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொன்று தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இவனுக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரி லைஃப் லாங் வேணும்ல, அதுதான் அதனுடைய அர்த்தம். ஏன் இப்படி மூச்சு வாங்குற? இல்ல உன்னை இப்படியே மிதிக்கலாமா இல்ல ஓட விட்டு மிதிக்கலாமான்னு பாக்குறேன். மிதிக்க போறியா? சாஸ்திர காரியங்கள் செய்வதற்காக ஆண்கள் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள். ஏன் அதே பெண்கள் இன்னொரு திருமணம் செஞ்சா நீ ஒத்துப்பியா? வாயில் அடிக்க. அப்புறம் ஏதாவது சொல்ல போறேன். தேவையில்லாம அந்த வார்த்தையை வாயிலிருந்து வர வச்சிடாத. கல்யாணமே காமத்துக்கானது கிடையாது, தர்மம் தான். உருட்டு உருட்டு, நல்லா உருட்டு. என்ன சகோ இப்படி கேட்ட? எங்க அம்மா மேல சத்தியமா அப்படிங்கிற மாதிரி அந்த மாமாவை பார்த்து சொல்லணும். உருட்டு மாமா, உருட்டு, நல்லா உருட்டு அப்படின்னு. நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு அவனும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. தமிழர்கள் கிட்ட நான் என்ன ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன்னா, அந்த வந்தேரிகளுடைய பண்பாடுகளை தயவு செய்து நீங்க எடுத்துக்காதீங்க. அது மிகவும் மோசமானது. அது மிகவும் ஆபத்தான மிருகம். இல்ல, ஆரிய பார்ப்பனர்கள் அவங்க மட்டுமே இது பின்பற்ற இல்லையா? இங்க இடைநிலை சாதிகளுமே அத சொல்றாங்க இல்லையா? மண்ணும் பொண்ணும் ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆரிய பார்ப்பன வேத மதத்தை சேர்ந்தவர்கள் பெண்கள் இப்படிதான் இருக்கணும்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆண்ட பரம்பரைகளுக்கு அப்படி ஏதாவது புத்தகம் இருக்கா? சாஸ்திர புத்தகம் இருக்கா? கடல்லே இல்லையா? இவன் கத்தியை எடுக்கிறான் சார். அந்த கத்தியை எடுக்கணுங்கிற சிந்தனைக்கு யார் காரணம்? ஒயிட் கிராஸ் தானே இருக்கு. ஆரிய பார்ப்பன வேத மதத்தினர் உருவாக்கி வச்ச சாஸ்திரங்கள். இவன் அப்படிதானே சார் வச்சிருந்தான். மந்திர மோதிரம் கண்டுபிடிச்சாலும் மந்திரிமார்கள் அதை கட்டிய பிடிச்சானுங்க. சூத்திரம் படிச்சானா அடிச்சு கொள்ளு, சூத்திரம் உரிமை கேட்டானா அடிச்சு கொள்ளு, சூத்திரம் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அவனை அடிச்சு கொள்ளு அப்படின்னு சாஸ்திரமாகவே எழுதி வைத்து எக்ஸிக்யூட் பண்ணினவர்கள் இவர்கள். இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி வெளுக்க தோணுது. விரட்டி வெளுக்க தோணுது. நீங்க ஆரிய பாப்பா இப்ப இன்னும் ஆணவ கொலை பண்ணலன்னு நீங்க பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இதையெல்லாம் எழுதி வைத்து தொடங்கியதே ஆரிய பார்ப்பனர்கள் தான். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட் இல்லைன்னா ஒரே வீட்டுல 15 வருஷமா இருந்துகிட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திட்டு வாழ முடியுமா? என்னைக்காவது ஆரிய பார்ப்பனர்கள் வந்து அவங்களும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஆரிய பார்ப்பன அமைப்புகளாவது ஆணவ கொலை செய்வது தவறு, ஜாதி தவறு, பெண்களை அடிமையா பார்ப்பது தவறு, தீண்டாமை பார்ப்பது தவறு, இவங்களை கோயிலுக்குள்ள விடமாட்டேன்னு சொல்லுவது தவறு அப்படின்னு ஏதாவது பேசி பார்த்திருக்கீங்களா? வாய்ப்பில்லை ராஜா.
வாய்ப்பு கிடையாது. எந்த ஆரிய பார்ப்பன அமைப்பாவது தமிழ்நாட்டு உரிமைக்காக குரல் கொடுத்து பார்த்திருக்கீங்களா? நம்ம பரம்பரையிலே இந்த மாதிரி நடந்ததுண்டாடா. 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு காலம்ங்கிறது தமிழ்நாட்டில் இருந்து தான் தொடங்கியது, இந்த நிலத்தில் இருந்து தான் தொடங்கியதுங்கிற எந்த ஆரிய பார்ப்பன அமைப்பாவது பெருமையா பேசி ஒரு கருத்தரங்கு அமைச்சதை நீங்க பாத்திருக்கீங்களா? ஐயோ ஐயோ, எதுக்கும் நீங்க வாய திறக்க மாட்டீங்க. வந்துடுறான் தூக்கிக்கிட்டு சாஸ்திரத்தை. குருக்கள் வரார் வழி விடுங்கோ, குருக்கள் வரார் வழி விடுங்கோ. அம்மா இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? இப்படி ஒரு கொலைகார கருத்துக்களை உட்கார்ந்து ஒரு கூட்டம் பல நூற்றாண்டு காலமாக பேசிக்கிட்டு இருக்கு. பல நூற்றாண்டு காலமாக இதுதான் இவர்களுடைய தொழிலாகவே இருந்தது. இப்பெல்லாம் யாரும் உடனே கட்ட ஏறான்னு ஒரு மாமா ரொம்ப வேதனைப்பட்டார். எவ்வளவு அநியாயம். டேய் சில்பான், அளவோட நிறுத்திக்க. கல்ச்சரை பத்தி நீ பேசாத நாயே. ரொம்ப வேதனையா இருக்கு. விஜயோட ஒரு காமெடி வரும்ல, 50 ரூபா குத்துட்டு எதுக்கு புண்பட்டுச்சுன்னா விஷத்தை குடிச்சு சாவு அப்படிங்கிற மாதிரி. தாங்க முடியலன்னு சொன்னியே, விஷம் குடிச்சிட்டு சாவு. காசு கொடுத்து கவுன்சிலிங் போக வேண்டிய அவசியம் இல்ல. ராமாயணத்துல, மகாபாரதத்துல, பகவத்கீதையிலேயே கவுன்சிலிங் இருக்கு. ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய. ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு. இப்ப இருக்கிற பெண்கள் கிட்ட போய் நீங்க ஒரு கேள்வி கேளுங்க. மகாபாரதத்தில் வந்தா மாதிரி உன்னை உன் புருஷன் சூதில் அடகு வைத்து விட்டாள், இப்படிதான் மகாபாரதம் சொல்லியிருக்கு, அதுல இருந்து நீ வந்து எத்திக்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவீங்களா? செருப்பு கழட்டி அடிப்பா. அந்த சனாதன தர்மத்தை பற்றி அவங்க ஒரு பேசும் பொழுது இப்ப வந்து சனாதன தர்மம் அப்லிஃப்ட்மெண்ட் ஆயிருக்கு, பல மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. ஆனா என்ன பிரயோஜனம்? எந்த பெண்கள் கிட்டயாவது நீங்க போய் கேளுங்க, சனாதன தர்மத்தை நீ ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்கிறாயான்னு கேளுங்க. கண்டிப்பா காலில் இருக்கிறதா கழட்டி அடிப்பாங்க. ஏன் ரொம்ப கவனமா இருப்போம்? உங்க வாழ்க்கையோட ட்ரீம் என்ன மேம்? என்ன அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு எடுத்தா மனசுபடி வாழணும். என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மேம் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க சின்ன வயசுல இருந்து? ஓப்பனா பேசட்டுமா? இங்க இதுல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரக்கூடாது, 8 வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, வாசப்படி தாண்டக்கூடாது, எங்களோட ஒரு ட்ரெஸ்ல கூட ஒரு ஃப்ரீடம் வந்து இருக்காது. இந்த காலத்து குழந்தைங்களை பார்க்கும்போது ரொம்ப மிஸ் பண்ணிருக்கோமோ நம்ம லைஃப். எனக்கு இருக்கும். உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க கனவுல தொலைச்சிட்டு வேங்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து நீங்க ஏதாச்சும் சொல்லணும். நல்லா யோசிச்சு உங்க லைஃப் உங்க கையில எடுங்க, அவ்வளவுதான். விதியை உருவாக்கியது யாரு? இன்னைக்கு திரௌபதி மேல்பாதி கோவில்ல பட்டியலினத்தவர்கள் வந்துட்டாங்க, ஐயோ எங்களுக்கு இனிமே இந்த கோவிலே வேண்டாம்னு வன்னியர்கள் அங்க போடுறாங்க. இந்த சிந்தனை அவங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? வேற யாரு? நான் தான். ஒரு காலத்தில் வன்னியர் உட்பட எல்லாரையும் ஆரிய பார்ப்பனர்கள் கோவில் இருக்க தெருவுல கூட உள்ள நுழைய விடல. அந்த கருத்தை இதுக்கு இப்ப தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட விஷ கருத்துக்களை எல்லாம் சாஸ்திரம்னு உருவாக்கி வச்சது இவங்க. பிரம்மனோட நெத்தியில பிறந்தவ பிராமணன், மார்புல பிறந்தவ சத்திரிய, தொடையில பிறந்த வைஷ்ணவன், உழைக்கிற வர்க்கம் மட்டும் உள்ளங்கால பிறந்தவன் சொல்றவங்களோட தத்துவத்தை சிரிச்சு காட்டண்டா. இந்துக்களை அசிங்கப்படுத்துறாங்க நீங்க எல்லாம் கேள்வி கேட்கறீங்களே, ஆனா உணவு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுறீங்க. அவங்களும் இந்துக்கள் தானே. அப்போ இந்துக்கள்ங்கிற பேர்ல ஆரிய பார்ப்பன வேத மதத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை நூற்றாண்டுகளாக இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய உடலையும் உழைப்பையும் சுரண்டை நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. பண்பாடை காப்பாத்துறேன், கலாச்சாரத்தை காப்பாத்துறேன், நம்மளை காட்டு மிராட்டியா மாத்துறானுங்க. பண்பாடை காப்பாத்துறேன், இவனுங்க பண்ற எல்லா அயோக்கியத்தனத்திலையும் நமக்கும் பங்கு இருக்கு. இவனுங்க மாதிரி ஆளுங்க பின்னாடி நிக்காம இருந்தாலே போதும், இந்த குரங்கு கூட்டம் தானா அழிஞ்சிரும். நோ சுடிதார் ஒன்லி மடிசார்னு சொன்னார்ல. 9 மணத்தை சுத்தின்னு பாடுறா தெரியும். கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். ஓகே, உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட்? பொறம்போக்கு. யூ மீன் வேஸ்ட்லேண்ட். நான் ஏன் 9 மணத்தை சுத்திக்கிட்டு இருக்கணும்? நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? ஒரு பிளெக்சிபிளான ட்ரெஸ் போட முடியல, ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா டிக்னிஃபைடா ஒரு ட்ரெஸ் போட முடியல. நான் ஏன் இதை பண்ணணும்? இதுதான் அயோக்கியத்தனம். ஹலோ, மரியாதையா பேசு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.